கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. தம்பி எங்கடா போயிட்டு வர? அம்மா உழவுட்டா ஸ்டைல் வாங்கி தர சொன்னாங்க. அப்படியாடா? அக்கா அது கொஞ்சம் இருக்கு, இது முழு பாலையும் தயாராக்கிறோம். அந்த கொஞ்சம் தயிர் முழு பாலையும் தயிரா மாத்திரம் குட்டீஸ். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில சின்ன பாவம் ஆளுக்குடைய வாழ்க்கைய மொத்தமா கெடுத்துரும். இதுக்கு பைபிள் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதனால சின்ன பாவம்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. தினமும் பைபிள் வாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகே, பாய் குட்டீஸ். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமா? ஒரு பஸ் ஒரு மலை சரிவில் உள்ள ஒரு குட்டி ரோட்ல போயிட்டு இருந்தது. அந்த பஸ்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. நம்ம கரெக்டா போய் சேர்ந்துருவோமா, இந்த டிரைவர் நம்மளை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் மட்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தான். அவன் எதை பத்தியும் கவலையப்படலை. உடனே எல்லாரும் அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ எப்படி இப்படி கவலையே படாமல் இருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னான், நான் எதுக்கு கவலை பண்ணும், இந்த பஸ்ஸை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு சொன்னான். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்ம லைஃப்பை லீட் பண்ணும்போது நம்ம எதை பற்றியும் கவலையே பட தேவையில்ல. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சங்கீதம் 55:22. உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ரெடியா? இயேசுவின் செல்லங்கள். ஏன் மேய்ப்பராய் இருக்கிறார்? இயேசுவின் செல்லங்கள். Glory be to the name of our God. Nancy, சென்னை. துமக்கோரிய ஆலோசி நிறுவனமும் பாகியருடைய வழி நிலவனும் பரியாசக்காரர் உட்கார வீட்டில் உட்காரமும் கற்றோடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீ கண் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனியை தந்து இவ்வழியால் எனக்கு மாற போல் இருப்பான். அவன் செய்தெல்லாம் வாய்க்கும். தும்மக்கரா அப்படி இல்லாமல் காட்டு பறவைக்கும் பறவை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துமாக்க நாளத்திலும் பாவிகள் நீன்மணி சபையில் நினைவில்லை. கட்ட நீன்மணி வழி அடைகிறார். துமாக்கன் வழியோ ஒளியும். இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. Hi friends, நான் இன்னைக்கு பாட்டு பாட போறேன். நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளையே பேபி குட்டி மோசையா. நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளையே பேபி குட்டி மோசையா. திரும்பி பார்த்தால் அழகு கொட்டுது, திரும்பி பார்த்தால் அழகு கொட்டுது.
இயேசுவின் செல்லங்கள். சரி. என் கிருபை கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்திற்கு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா. அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். 4 மணி நேரம் ஜெபித்தாராம். என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னால், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரா. அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரகாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும், பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய மனிதனும் ஏதோ 2 டெஸ்டினி நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 2 இலக்கை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் போய்கொண்டிருக்கிறான். ஒன்று, இயேசுவை அறிந்து அவருடைய ரட்சிப்பை அறிந்து அவருக்குள் நிலைத்திருந்து பரலோக மகிமைக்கு ஒரு நபர் போய்கொண்டிருக்கிறான். இன்னொரு நபர் இந்த இயேசுவை குறித்து அறியாமலோ அல்லது அறிந்தும் அவருக்கு எதிர்த்து விரோதமாய் நின்று அவர் யார், அவரெல்லாம் கடவுள் கிடையாது என்று சொல்லி எதிர்த்து ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்க போகிறது, பயங்கரமாக இருக்க போகிறது. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு பாடல் சொல்லி தர போறேன். ஆடி செல்லும் அரபி குதிரைகள் பார், அதில் ஆணவத்தோடு செல்லும் மனிதரை பார். ஆடி செல்லும் அரபி குதிரைகள் பார், அதில் ஆணவத்தோடு செல்லும் மனிதரை பார். தமஸ்கு தேவ பிள்ளைகளை தண்டித்திடவே சென்றாரே, தமஸ்கு தேவ பிள்ளைகளை தண்டித்திடவே சென்றாரே, சென்றாரே ஓஹோ சென்றாரே, சென்றாரே ஓஹோ சென்றாரே. ஒளியைக் கண்டு கீழே விழுந்தனரே, ஆணவமெல்லாம் அழிந்து போனதே. ஒளியைக் கண்டு கீழே விழுந்தனரே, ஆணவமெல்லாம் அழிந்து போனதே. ஆண்டவர் பிள்ளையை மாறிடவே சவுலும் பவுலாய் மாறினாரே, ஆண்டவர் பிள்ளையை மாறிடவே சவுலும் பவுலாய் மாறினாரே, சென்றாரே ஓ சென்றாரே, சென்றாரே ஓ சென்றாரே. பாட்டு பிடிச்சிருக்குதா? இதுக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி தரட்டுமா? எல்லாம் கவனிங்க. ரெடி? குதிரையில போறோம். நல்லா கயிறை பிடிச்சுக்கோங்க. ஆடி செல்லும் அரபி குதிரைகள் பார், அதில் ஆணவத்தோடு செல்லும் மனிதரை பார். ஆடி செல்லும் அரபி குதிரைகள் பார், அதில் ஆணவத்தோடு செல்லும் மனிதரை பார். தமஸ்கு தேவ பிள்ளைகளை தண்டித்திடவே சென்றாரே, தமஸ்கு தேவ பிள்ளைகளை தண்டித்திடவே சென்றாரே, சென்றாரே ஓஹோ சென்றாரே, சென்றாரே ஓஹோ சென்றாரே. ஒளியை கண்டு கீழே விழுந்தனரே,
ஆணவமெல்லாம் அழிந்து போனதே, ஒளியைக் கண்டு கீழே விழுந்தனரே, ஆணவமெல்லாம் அழிந்து போனதே. ஆண்டவர் பிள்ளையை மாறிடவே சவுலும் பவுலாய் மாறினரே, ஆண்டவர் பிள்ளையை மாறிடவே சவுலும் பவுலாய் மாறினரே. சென்றாரே ஓகோ சென்றாரே, சென்றாரே ஓகோ சென்றாரே. நம்முடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் பெரிய விசுவாசம் என்ன தெரியுமாங்க? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கொண்டு ஆண்டவர் என்ன விடுவிச்சா என்ன, விடுவிக்காமல் போனா என்ன, அதுதான் நம்பிக்கை. நோ கொஸ்டின். WH வார்த்தையில் ஆரம்பிக்கிற எந்த கொஸ்டினும் கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. when, which, why, எதுவுமே ஹவு, எப்படி, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் கூப்பிடுறார், எங்க அப்பா என் முன்னாடி போற, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி. இதுதான் சிறுபிள்ளையுடைய விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா, கேள்வியோடு இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் மீது அன்புள்ள ஒரு சிறுபிள்ளையாக நீங்கள் மாறுங்கள் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய ஊழிய ஆரம்ப காலங்களிலே பேசின, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை உங்களோடு கூட சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒருவேளை பைபிளில் இருக்கிற அநேக கேரக்டர்கள் வாசிக்கும் போது நான் ஜெபிப்பது உண்டு, ஒருவேளை இப்படிப்பட்ட ஆபிரகாமை போல என்னை மாற்றும், ஒருவேளை மோசையை போல மாற்றும் என்று நாம் விரும்புகிறது உண்டு. இன்னும் பாருங்கள், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரர் எலியாவின் அசிஸ்டன்ட் ஊழியராக இருக்கிறான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவன் எலியாவை போன்று நான் வரங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும், அது மாத்திரமல்ல இரட்டிப்பான வரங்களோடு கூட நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மாற விரும்புகிறான். தன் பின்பற்றுகிற எலியாவை போன்று மாற விரும்புகிறான். முன்பாக யோர்தான் வரும்போது எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவரும் கூட தம்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவர் நான் ஆபிரகாமின் தேவனும். பாருங்க, ஒரு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். பாருங்க, இதை சொல்லும்போது நாமும் அந்த ஆபிரகாமை போன்று, ஈசாக்கை போன்று, யாக்கோபை போன்று மாற வேண்டும் என்று நாமும் விரும்ப வேண்டும். ஆண்டவரும் அப்படித்தான் விரும்புகிறார். வேதத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களும் அற்புதங்களும் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? அதுபோல நீங்களும் மாறி விசுவாசிக்க வேண்டும். அடிக்கடி நான் போகிற திருச்சபைகளிலே நான் ஒரு செய்தியை நான் சொல்லுவது உண்டு. லூக்கா 15 ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த சம்பவத்தில் என்னை கவர்ந்த ஒரு காரியம், அந்த ஒரு தகப்பனாக நான் மாற வேண்டும். பாருங்கள், அவங்களுக்கு 2 குமாரர் இருக்காங்க, 2 பேரும் உருப்படலை. மூத்த குமாரனும் சரியில்லை, இளைய குமாரனும் சரியில்லை. ஆனால் 2 குமாரர்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். 2 குமாரர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நேரம் செலவழிக்கிறார். அவளை கட்டி அணைக்கிறான், முத்தமிடுகிறார் இளைய குமாரனை. மூத்த குமாரன் கோபித்து கொண்டு வெளியே போகிறான். அவனோடு கூட அவன் பரிதபிக்கிறவராய் கெஞ்சி பேசுகிறார். இன்றைக்கு அதை நான் வாசிக்கும் போது அந்த ஒரு நல்ல தகப்பனாக நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு இருக்கிற உடன் ஊழியர்கள் நல்ல ஒரு தகப்பனாக மாற வேண்டும். தன்னை சுற்றியுள்ள குறைவுள்ளவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அந்த லூக்கா 15 இருக்கிற தகப்பனை போன்று நாம் மாற வேண்டும் என்று சொல்லி நான் பிரசங்கிக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்கள், ஒவ்வொருவராக நாம் மாற வேண்டும், விசுவாச வீரராக மாற வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போன்று தொட்டால் சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் தொடர வேண்டும். இப்படித்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது நீங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில்
எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற நம்மளுடைய பிரச்சனை என்ன? குடும்பமாக இருந்தால் குடும்பத்தில் யார் பெரியவர் அப்படின்னு தெரியணும். லீடருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். 2 பேர் இருப்பாங்க, கணவன் மனைவி. கணவன் சொல்லுவாங்க, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும்பாங்க, நான் தான் உனக்கு லீடர் பெரியவன். ஒய்ஃப் சொல்லுவான், இல்லை நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், நான் தான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், நான் தான் நிறைய நகை போட்டு வந்திருக்கிறேன், எனக்கு தான் நிறைய சொத்து இருக்குது, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். பாருங்கள், யார் பெரியவன் சின்ன குடும்பத்திலே வருது, பெரிய குடும்பத்தில் வருது. ஏன் சர்ச்சிலேயே பாருங்கள், சர்ச்சில் ஏன் சண்டை வருது? எல்லாருக்கும் நான் தான் பிஷப் ஆகணும், நான் தான் பெரிய ஒரு செக்ரட்டரி ஆகணும், நான் தான் இந்த சர்ச்சோடைய தலைவர் ஆகணும், நான் தான் பெரியவனாக இருக்கணும்னு சொல்லி அங்கே ஆசை வருதுனால அங்கே சண்டை வருது. பிஸ்னஸ் பண்ணுற இடம், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் யார் பெரியவன் சொல்லி அந்த சண்டைகள், சச்சரவுகள், கம்பேரிசன் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், சீசர்கள் வந்து உலகத்தில் தான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் எங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. அங்கேயும் லீடர், தேர்தல், செக்ரட்டரி இப்படி வரும் போல் இருக்கு. அவங்கள பார்த்த உடனே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்துறார். ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு நடுவில் நிறுத்தி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளையை போல் நீங்கள் ஆகணும், பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் முதல்ல பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அங்கே இருக்கிற சீசர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிற பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறணும், சின்ன பிள்ளை போல் மாறணும்னு சொல்லி விரும்புகிறார். ரட்சிப்பே என்ன தெரியுமாங்க? எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? நாம் சிறு பிள்ளைகளைப் போல மாறுவது தான் ரட்சிப்பு. சின்ன பிள்ளை போல் நீ நம்பணும். ஆமாம், வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் படி வேத வசனங்களை நம்பணும், ஜீசஸை நம்பணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சிலுவையில் என்னுடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதை நீ நம்பணும். பில்லிகர்காம்கிட்ட போய் ஒரு பத்திரிக்கை நிருபர் கேட்டிருக்கிறாங்க, அவங்க பைபிளில் யோனா மீன் வயிற்றில் யோனா இருந்தார், அதவா நம்புறீங்க அப்படி சொல்லியிருக்கிறார். அதுக்கு அந்த பில்லிகர்காம் அந்த பத்திரிக்கை நிருபர்கிட்ட சொன்னாராம், என்னோட பைபிளில் யோனா மீன் வயிற்றில் நம்பினான்னு போட்டதை அப்படியே நம்புகிறேன், இது யோனா வயிற்றில் திமிங்குளம் இருந்துச்சுன்னு பைபிளில் போட்டிருந்தாலும் அதையும் நான் நம்புவேன்னு சொல்லியிருக்காரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது என்ன? அப்படியே ஏற்றுக்கொள்வது, அப்படியே ஏற்றுக்கொள்வது, சிறுபிள்ளையை போல் நம்புவது தான் விசுவாசம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வருகிற உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற தெரியுமா? நீ சின்ன பிள்ளை போல மாறிடணுங்க. நீ சிறுபிள்ளை போல மாறலாட்டா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. நான் அடிக்கடி சொல்வேன், ரட்சிப்புனா என்ன? உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைய பாருங்கள், திடீர்னு ஒரு திட்டுங்க, அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்கு ஃபீல் பண்ணலாம், அதுக்கடுத்து அப்படியே மறந்துடும், அதுக்கடுத்து நடக்காத போலேயே இருக்கும். இன்றைக்கி உங்கள் இருக்கிற இந்த செய்தி கேட்குற உங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் சின்ன பிள்ளை போல் மாறாததுனால பூரண ரட்சிப்பே கிடையாது. காவட்டு, அரைவெட்டு, முக்காவெட்டு, முழுவெட்டு, இப்படி எங்கள் கிராமத்தில் சொல்லுவோம். அவன் ஒரு காவட்டுன்னு. இன்றைக்கி இருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க முழு கிறிஸ்தவன் எத்தனை பேர் இருக்கான்னு தெரில, பூரா காவட்டு அரைவெட்டுமா இருக்குது. ஒருத்தன் இந்த கிணத்தை தாண்டிடலாமா, அந்த கிணத்தை தாண்டினா தான் அந்த புறம் போக முடியும், தாண்டிடுவேன்னு கேட்டதுக்கு நான் தாண்டிடுவேன், ஆனால் 3/4 கிணறு தாண்டிடுவேன். அட அறிவு கெட்டவனே, முழு கிணறை தாண்டாதாண்டா அப்புறமா அந்த சைடு போக முடியும், 3/4 கிணறு தாண்டினா உள்ளே விழுந்துட வேண்டியதான். முழுசாக ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பிற்காக நம்ம இயங்கணும். இதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? சிறுபிள்ளையை போல் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை சிறுபிள்ளை போல் நீ ஆகணும். வேத வசனங்களை சிறுபிள்ளைகளை போல் நம்பணும். அதுதான் விசுவாசம். பாருங்கள், சிறுபிள்ளைன்னு சொல்லும்போது எனக்கு பைபிளில் இருக்கிற ஒரு சில சிறுபிள்ளைகளை உங்களோடு கூட சொல்லலான்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 21 அதிகாரத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா ஆகார் என்கிற ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஆகாரை ஒரு நாள் அவருடைய கணவராகி ஆபிரகாம் ஒரு நாள் அதிகாலையில் எந்திரிச்சு ஆகாரையும் அவருடைய பிள்ளையை அழைத்து கொஞ்சம் துருத்தியில் சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. ஆதியாகமம் 21 அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. நேற்றைக்கு வரைக்கும் நல்லதாக இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு, ஐஸ்வர்யவான்,
சீமான் வீட்டில், ஆபிரகாம் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லை, தங்குற இடம் பிரச்சனை இல்லை, எல்லாரும் போட்டி போட்டு அன்பு செலுத்தினாங்க. ஆனால் திடீரென்று இன்றைக்கு அனாதை ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பானா ரொம்ப பணக்காராக இருந்தாங்க, போன வருஷம் வரைக்கும் பணக்காராக இருந்தோம், நான் சின்ன பிள்ளையில் பயங்கரம், எங்கள் வீட்டில் தான் கார் இருக்கும், நாங்கள் தான் காரை வீட்டுக்காரங்க. ஆனால் என்னாச்சு, அடுத்த பூரா நாங்கள் இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம், தரித்திரம் குறைச்சல்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அழுவாங்க. இந்த ஆகார அம்மாவும் அப்படி தான். நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது ஆகார போல் இருக்கீங்க, ஆகாரம் தான் நிறைய பிரசங்கம் நம்ம கேட்போம். எனக்கு ஆண்டவர் என்னை கவர்ந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம அந்த சிறுபிள்ளையை குறித்து தான் உங்களுக்கு யோசிக்கணும். நேற்றைக்கு வரைக்கும் அந்த சிறுபிள்ளை பயங்கர எல்லாருக்கும் ஒரு விஐபியாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் இழந்து போயாச்சு. இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இதே போல் இருக்கீங்களா? அந்த சிறுபிள்ளை போல் இருக்கீங்களா? தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. அந்த சிறுபிள்ளை பாருங்கள், திடீர்னு அவங்க அம்மா தோள்லையே சுமந்து வர்றாங்க. நேற்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் தூக்கி வச்சுருப்பாங்க, இன்றைக்கி இந்த அம்மா மட்டும் தான் தூக்கி வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழும்போது கொஞ்சம் தண்ணி சாப்பாடு கிடைக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாகிடுது. எல்லாம் காலியான உடனே அவங்க அம்மா செய்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசு பார்த்தா 15ஆம் வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டுட்டாங்க. பெற்ற தாயே தண்ட இருக்கிற எல்லாம் செலவழிச்சாச்சு, இனி செலவழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உடனே பிள்ளையை தூக்கி ஒரு இடத்துல போய் போட்டுட்டு பிள்ளை சாகிறத என் கண்ணார நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். சும்மா கொஞ்சம் தூரம் போய் நான் என் கண்ணார அவள் அழுது என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பெற்ற தாயே இந்த சிறு பிள்ளையை கைவிட்டாச்சு. அருமையான சகோதரியே, இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய பரிதவிக்கிற கண்ணீர் என்ன, அழுகை என்ன? என்னோடு கூட இருக்கிற என் நெருங்கினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் சொந்த தாய் என்னை கைவிட்டு விட்டாள், தந்தை கைவிட்டு விட்டாள், கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தும் இல்லாதது போல நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? இந்த சிறுபிள்ளையும் அப்படித்தான். தன்னோடு இருந்த எல்லோரும் இந்த சிறுபிள்ளை கைவிட்டாயிற்று. பிள்ளை அழுகிறது. நல்ல கவனிங்க. இந்த பிள்ளைக்கு அழ மட்டும் தாங்க தெரியும், ஜோமன தெரியாது, எப்படி சொல்லி ஜெபிக்கிறன்னு தெரியாது, அந்நிய பாஷை பேச தெரியாது, பாட்டு பாட தெரியாது, ஆண்டவர் ஆராதிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, வாக்கு தத்தங்களை சொல்லி ஜோமனவே தெரியாது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதேன்னு சொல்லி ஜோமனவே தெரியாது. அந்த பிள்ளை அழ மட்டும் தாங்க செய்யும். என்னுடைய பைபிளில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இந்த சிறுபிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது. அந்த சிறுபிள்ளையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்கிறார். ஐயா, அருமையான சகோதரியே, உன்னுடைய நெருக்கத்தினாலே எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில அழத்தான் உனக்கு முடிகிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அழுகும்படி ஒப்புக்கொடு. அழுது கொண்டே இருக்கிறாயா? நான் எப்படி ஜோம் பண்றதுன்னே எனக்கு தெரியல பிரதர், என்ன ஒரு அற்புதம் எனக்கு வேணும்னே கேட்க தெரியல, எல்லா பக்கம் நெருக்கப்பட்டு இருக்கிறாய். பரவாயில்ல, நீ அழுகிறாயா? என் தேவனை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறாய். உன் அழுகையின் சத்தத்தை என் ஆண்டவர் கேட்பார். இந்த சிறுபிள்ளையின் அழுகிற சத்தத்தை என் ஆண்டவர் கேட்பார். ஐயா, இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது எனக்கு வந்த ஒரு சவால் என்ன தெரியுமா? என்ன சொல்லியும் ஜெபிக்கல, கருத்தா ஜெபிக்காத அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை மட்டும் ஆண்டவர் கேட்கிறாருன்னா, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஊழியக்காரன், என் ஆண்டோடைய வாக்கு தத்துவங்கள் எனக்கு தெரியும், ஆண்டோடைய அன்பானவர் என்று தெரியும், நான் சொல்லி ஜெபிக்கும் போது என்னுடைய ஜெபத்தை கேளாமல் இருப்பாரோ? நான் அந்த சிறுபிள்ளையை போன்று என் ஆண்டவருடைய சமத்திலே அழுது ஜெபிப்பாயினால் என் ஆண்டவர் இன்றைக்கும் அந்த சிறுபிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அன்னாள் என்ற அந்த தாயாரை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியமில்லை, நெருக்கம், மனமடி உண்டாக பேசுகிறார்கள், சக்களத்திகள் அநேகர் இருக்கிறார்கள். அவள் ஒரு நாள் ஆலயத்திற்கு போல அழுது கொண்டே இருக்கிறாள், இருதயத்தை ஊற்றி அழுகிறாள். என் ஆண்டவர் அந்த அழுகையின் ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஐயா, அதுதான் சிறுபிள்ளையை போன்று அழுகை, சிறுபிள்ளையை போன்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுவது என்று அர்த்தம். பாருங்க, இன்னொரு சிறுபிள்ளை உங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறேன். ஈசாக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்க நீங்க யோசித்து பாருங்களேன். ஈசாக்க ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். நீ உடனே எழுந்து கிளம்பி உனக்கு கொடுத்த ஈசாக்கு என் சமூகத்தில் நீ பலியிடு அப்படின்னு சொல்லிடுறார். பாருங்க, ஈசாக்கு ஆண்டவர் தான் இங்கே கொடுக்குறாரு. அந்த ஈசாக்க உடனே என்னச்சு, என் சமூகத்தில் நீ பலியிடுங்கிறார்.
ஆண்டவருக்கு இன்னைக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா, நான் கொடுத்த ஈசாக்கு நேசிக்கிறானா? இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு ஒரு சோதனை வரும். ஆண்டவர் அந்த பரீட்சை வைப்பார். பரீட்சை இல்லாமல் பைபிளில் ஒரு காரியம் கிடையாதுங்க, ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸாம் அப்பர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிறதுல நீ பாஸ் பண்ணாதான். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் எத்தனை அரியர் வச்சுருக்காங்கன்னே தெரில. இப்போ ஆவிக்குரிய கனிகள் 9, இப்போ முதல் பாடம் 9 பரீட்சை, 9 எக்ஸாமினேஷன் கனிகள். அதில் முதல் பரீட்சை என்னது? அன்பு. இப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள், ஆனால் அன்புங்கிற பரீட்சையில் நான் பாஸ் பண்ணிட்டேன், அந்த பாடத்தை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா? என்னை கேட்டால் இதை கேட்குற ஒருத்தர் கூட நீங்கள் அந்த அன்புங்கிற பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே எக்ஸாம் பரீட்சை தாங்க. ஆபிரகாமுக்கு நம்புகிற தன்னை பின்பற்றி வருகிற அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் சோதிக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஈசாக்கை நீ எனக்கு பலியிடுன்ட்டார். இப்போ இந்த செய்தி கேட்குற உங்கள்கிட்ட, நீ ரொம்ப நேசிக்கிற உங்கள் வீடை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுன்னா கொடுத்துருவீங்களா? நீ ரொம்ப ஆசையாக வாங்கின அந்த காரை எனக்கு கொடுத்துருன்னு ஊழியத்துக்கு கொடுத்துருவீங்களா? ஏன் உங்களுடைய முதற்கனிகளில் ஏசப்பா ஊழியத்துக்கு தான் கொடுக்கும். நீங்கள் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு. உங்கள் பிள்ளையை நல்ல டாக்டரா, இன்ஜினியரா, பெரிய தொழிலதிபரா, நல்ல அரசாங்க வேலை பார்க்குற உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு தானே நீங்கள் கொடுத்துருவீங்களா? ஏசப்பா உங்கள்கிட்ட பேசினாருன்னா கொடுத்துருவீங்களா? பாருங்கள், ஆண்டவருக்கு எப்பயுமேங்க அவர் தம் பிள்ளைகள் என்னை மட்டும்தான் என் பிள்ளைகள் நேசிக்கணும். முதல்ல அன்பு எனக்கு தான். சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு உனக்கு பெருசாக இருக்கணும். அந்த அன்பு ஆண்டவர் மேலே மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டு உன் பிள்ளை மேலே, உன் சொத்து மேலே, உன் பணத்து மேலே, உன்னுடைய கார் மேலே, உன்னுடைய செல்ஃபோன் மேலே இருக்குதா? ஆண்டவர் உங்களை பரீட்சை பார்ப்பாருங்க. இப்போ நான் சொல்ல வர்றது ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ண வரல, அது ஒரு பெரிய டாபிக் பிரசங்கம், அதை விட்டுருவோம். இப்போ எனக்கு ஈசாக்கு, அதான் சிறுபிள்ளையை போல மாறணும்னு சொல்கிறாருல, அந்த ஈசாக்கு சிறுபிள்ளை பாருங்கள். அப்போ அதிகாலையில் கூப்பிடுறாரு, ஈசாக்கு நீ வா நம்ம போவோம். உடனே இவன் கேள்வி கேட்காம வர்றான் பாருங்க. நீ பைபிளை வாசித்து பாருங்க, ஒரு கேள்வி கேட்கல. இப்போ எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு 35 பிள்ளைகள் நான் வளர்க்குறேன். எந்த பிள்ளைகளை நீ வா வெளியே போவோம் காரில், டாடி உன்னை கூப்பிட்டு போகிறேன்னா வர்றதில்ல. எதுக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, வந்தால் எனக்கு என்ன வாங்கி தருவீங்க, இவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி நான் சொல்கிற பதிலெல்லாம் என் பிள்ளைக்கு திருப்தி இருந்தால் தாங்க என் பிள்ளை என் கூட வர்றான் பாருங்க. ஆனால் ஈசா அப்பா கூப்பிட்றாரு, வர்றேன், நடக்கிறான். 1 நாள் 2 நாள் நடந்துக்கிட்டே இருக்கிறான். கூட வேலைக்காரங்கன்னா நான் யோசித்து பார்த்தேன், அந்த வேலைக்காரங்க ஆபிரகாம்கிட்ட பேசுறதுக்கு பயம். ஈசா கூப்பிட்டு, உங்கள் அப்பா எங்கே கூப்பிட்டு போகிறாரு, எங்களை எல்லாம் நம்ம எல்லாம் எங்கே கூப்பிட்டு போகிறார்? ஈசா சொல்லியிருப்பேன், எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கூப்பிட்டார். எனக்கு என்ன, எங்கள் அப்பா கூப்பிட்றாரு, அவர் முன்னாடி போகிறார், நான் அவர் கைப்பிடிச்சிட்டு பின்னாடி அவர் கூடயே போய்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. அருமையான தேவடி பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். ஊழியக்காரன் நண்பர்களை, இப்படிப்பட்ட ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலே ஒரு தகப்பன் தன் பிள்ளை பின்பற்றுகிற ஒரு ஈசாக்கு சிறுபிள்ளை போன்ற நீ மாறி இருக்கிறாயா? அப்பொழுதுதான் உன்னுடைய ஊழிய பாதையில் அற்புதம் நடக்கும். அப்பொழுதுதான் உன் கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நோ கொஸ்டின், WH வார்த்தையில் ஆரம்பிக்கிற எந்த கொஸ்டினும் கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது. வென், விச், வை, எதுவுமே இருக்கக்கூடாது. ஹவு, எப்படி, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவர் கூப்பிடுறார், எங்கள் அப்பா என் முன்னாடி போகிற, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி. இதுதான் சிறுபிள்ளையுடைய விசுவாசம். என்ன நடக்கும் தெரியாது பாருங்க. அங்கே ஆபிரகாம் கூட்டு போய் திடீர்னு வேலைக்காரனை ஒரு இடத்துல விட்டுட்டு தன்னுடைய அப்பா விறகு பிறக்கிறார். எதுக்காக? இவனை பலியிடுறதுக்காக. இவன் என்ன செஞ்சிருப்பான்? இவனும் சேர்ந்து பிறக்கிறான். ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க, சிறுபிள்ளைத்தனமான அப்பா எல்லாம் இருக்குது, ஆனால் பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வாரா, அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்துக்கொள்வார். சொன்னவனே ஓகேப்பா. பாருங்க, இந்த பிள்ளையே பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நின்றுருக்கிறாரு. இவ்வளோ தூரத்துக்கு விறகு அடுக்கப்பட்டிருக்குது. அந்த விறகு மேலே இவனை படுக்க வைக்கிறார், ஈசாக்கு படுக்க வைக்கிறார். நீங்கள் படுத்துருவீங்களாங்க? உங்கள் அப்பா சொல்கிற இடத்துல நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவீங்களா? அந்த சிறுபிள்ளை, அந்த ஈசாக்கு எனக்கு ரொம்ப விருப்பங்க. சரி, என்ன அன்புங்க அப்பா மேலே, நம்பிக்கை. ஐயா படுக்கிறான்.
அதுதான் சிறு பிள்ளையுடைய விசுவாசம். என் ஆண்டவர் எழுந்தருளுகிறார், பிள்ளை ஆண்டின் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவனை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இப்பொழுது என கீழ்ப்படிந்திருக்கிறவன் என்பதை ஆபிரகாமுக்கு நற்சாட்சி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கத்தோடு இருக்கிறீர்களா? கேள்வியோடு இருக்கிறீர்களா? என் ஆண்டவர் மீது அன்புள்ள ஒரு சிறு பிள்ளையாக நீங்கள் மாறுங்கள் ஐயா. நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. நீ அப்படி நம்பாத. பைபிள் உள்ள வசனத்தை அப்படியே நீ நம்பணும், சிறுபிள்ளை போல நம்பணும். நாளை தினத்தை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? எங்க அப்பா பார்த்துக்கிருவாரு, ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிருவாரு. அதுதான் நம்பிக்கை ஐயா. பாருங்க, எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கடைசி மக பேர் சைனி தெரசா. அவள் ஒரு நாள் அவளை ஸ்கூலில் 2 வீலரில் நான் விட போயிருந்தேன். என்னுடைய கார் ஒரு விபத்துனாலே ஒரு சர்வீஸ்க்கு போட்டிருந்தோம். ஏமா அதனால 3 பெண் பிள்ளைகளையும் 3 ட்ரிப்பு ஸ்கூலுக்கு அடிச்சுட்டு இருந்தேன். 3ஆவதாக கடைசி அடிக்கும் போது அவள் என்ன கேட்ட, டாடி நம்ம கார் எப்போ வரும்னு கேட்டாள். நம்ம கார் உடஞ்சி போச்சு, ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பணம் செலவாகுது, எப்போ வருதுன்னே சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். டாடி இனிமேல் அந்த கார் வரவே வேண்டாம், அது உடஞ்ச கார் எதுக்கு நம்ம ஓட்டணும், அந்த காரை நீங்கள் கொடுத்துருங்க, வேண்டாம், நாம் புது கார் வாங்கிடுவோன்ட்டா. நான் சொன்னேன், புது கார் வாங்கலாம், ஆனால் நமக்கு பணம் இல்லை, நம்மகிட்ட காசு இல்லை டாடிகிட்ட. சொன்ன உடனே அவள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு சொன்னால், டாடி உங்களுக்கு பணம் தானே வேணும், என் ரூமில் அவளுக்குன்னு ஒரு செல்ஃப் அலமாரி இருக்குது, என் ரூமில் நான் உண்டியல் வச்சுருக்கிறேன், அந்த உண்டியல் காசு உங்களுக்கு தரேன், நீங்கள் பணம் வாங்கிக்கோங்கிறா. அவளுடைய நம்பிக்கை என்ன, எங்கள் அப்பா புது கார் வாங்கிடலாம். நான் சொன்னேன், உன் உண்டியல் காசு வச்சு ஒரு டயர் கூட வாங்க முடியாதப்பா, ஒரு நட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொன்னேன். அப்படியா, ரொம்ப அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக பேசாமல் இருந்தால். ஸ்கூலில் 2 வீலரில் இறக்கி பாயின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் வந்தா, டாடி எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீங்கள் தான் அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு வச்சுருக்கீங்களா, அதை உள்ள விட்ட உடனே பணமாக வந்துக்கிட்டே இருக்கீங்களா டாடி, எவ்வளோ வேணுமோ கழுதை எடுத்துட வேண்டியதாண்ணா. அவருடைய நம்பிக்கை புது கார் வாங்கணும். இதுதானே ஐயா சிறுபிள்ளை விசுவாசம். பாருங்கள், நான் சிரித்து விட்டு வந்து விட்டேன். ஒரு நாள் என்னுடைய ஊழியத்தில் உள்ள பல ஆயிரக்கணக்கான தேவைகள் என்ன செய்ய வேண்டியது தெரியல. ஆண்டோடைய சமத்தில் அழுது நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை என் மனசில் கொஞ்சம் முறுமுறுப்பு கூட இருக்குது, கேள்விகள் கூட, ஏன் இப்படி ஏசப்பா என் தேவைகளை சந்திக்க மாட்டார், ஏன் டிலே ஆகுது, இப்படியெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் முறுமுறுத்து கொண்டு இருந்தபோது ஆண்டவர் என்னுடைய பிள்ளையோடு இருந்த அந்த கான்வர்சேஷனை என் கண்கள் முன்பாக கொண்டு வந்தார். ஓம் பிள்ளை கூட உன் மேலே நம்பிக்கை வைக்குது, அதே போல் நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலையே. இன்றைக்கு ஊழிய தலைவனாக இருக்கிற உன்னிடத்தில் ஒரு சிறுபிள்ளையை போல நீ என்னை நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க ஒரு சிறுபிள்ளையா மாறணுங்க. சிறுபிள்ளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவர் எழுதி இருக்கிறது, வாக்குத்தத்தம் எழுதி இருக்கிறது, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சிறுபிள்ளை போல நீ நம்பணும். ஏன், எதுக்கு, எப்படி, ஏன் டிலே ஆகுது, எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான். ஏன் எனக்கு ஜெபத்துக்கு பதில் வரல, இன்னைக்கு ஏன் பதில் வரல, இந்த மாதம் ஏன் வரல, இந்த வருஷம் ஏன் வரல, 5 வருஷம் எனக்கு பதில் இல்லையே, நீ வாட்டுக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. ஏசப்பா கூட இருக்கிறார், அவர் தருவார். நம்முடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் பெரிய விசுவாசம் என்ன தெரியுமாங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ போன்று ஆண்டவர் என்னை விடுவிச்சா என்ன, விடுவிக்காமல் போனா என்ன, அதுதான் நம்பிக்கை. ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற பாதை இருளாக இருக்கிறதா, நான் 23 வருஷமாக இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறேன். இன்றைக்கு மாத்திரம் என்ன நடக்குது, இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். நாளை தினம் எனக்கு இருள் தான், வனாந்திர ஒரு வாழ்க்கை தான். ஒருவேளை ஒரு ரூமில் ஃபுல் இருட்டு, ஒரு வெளிச்சம் இல்லையா, பரவாயில்ல, இருட்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது ஐயா, என்னுடைய வலது கரத்தை ஒருவர் பிடித்திருக்கிறார் என்கிற உணர்வு. நான் நம்புகிறேன், எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டாருங்க. என் பாதையில் இருள் இருக்கதான் செய்கிறது, ஆனாலும் ஒரு கரமனை பிடித்திருக்கிறதா, அதுதான் நான் ஆராதிக்கிற இயேசுவின் கரமையா. அருமையான சகோதர சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறாயா, உன் வீட்டில் இருக்கிற குறைச்சல்களுக்காக கவலைப்படுகிறாயா, ஐயோ எல்லாம் இருள் சூழ்ந்து விட்டது, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா, என் மகனை, என் மகளை, நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். அவர் கரம் பிடிச்சிருக்கிற உணர்வு இருந்தா போதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் பிசாசானவன் எனக்கு இருக்கிற அந்த பலகீனத்தை தெரிந்து கொண்டு அவன் என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான், தாழ்வு மனப்பான்மை வர வைப்பான்.
அவன் சொல்லுவான், நீ எவ்வளோ பெரிய ஊழியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, 7000 மிஷனரிகளை எப்படி எடுக்க முடியும்? 7000 மிஷனரிகளுக்கு 5000 ரூபா தர்ற, 7000 ரூபா உனக்கு கிடைச்சிருவாங்களா? நீ கிராமத்தில் இருக்கிற, நீனா பட்டணத்தில் மெட்ராஸ் போல பெரிய சிட்டியில் போலையா நீ ஊழியம் செய்கிற? உன்னை யாருக்கு தெரியும்? 7000 பேர் எப்படி காணிக்க கொடுப்பான் உனக்கு? 1,00,000 கிராமத்தை சந்திக்கணுங்கிற, 2000 ரூபா கொடுக்குற 1,00,000 பேர் எப்படி எழும்புவான்? நீ கிராமத்தில் இருக்கிற, உன்கிட்ட வல்லமை இல்லை, உன்கிட்ட வரங்கள் இல்லை, உன்கிட்ட ஒரு அட்ராக்ஷனாக பேச தெரியல, பிரசங்கம் பண்ண தெரில, உன்கிட்ட இல்லை இல்லை இல்லைன்ட்டு 100 இல்லை என்னை பார்த்து சொல்லி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் நான் யோசிப்பேன், அவன் சொல்லுவது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். என்கிட்ட ஞானம் இல்லை, வரங்கள் இல்லை, அபிஷேகம் இல்லை, நான் பணக்காரர் இல்லை, எனக்கு நல்ல எங்கள் அப்பா அம்மா நல்ல கிறிஸ்தவ அம்மா எனக்காக ஜெபிக்கிறவங்க இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்கிறவங்க இல்லை, எனக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் நிறைய இல்லை தான். யாரை நான் ஃபாலோ பண்ணோன்னே எனக்கு தமிழ்நாட்டில் தெரிலங்க. நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்காக எழுப்ப வேண்டும் என்று ஒரு இலக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு மாடலும் இல்லைங்க. கிராமத்தில் தெருவில் போய் சிறு பிள்ளைகள் ஊழியமா இப்படித்தான் என்னை கேலி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இல்லை ஐயா. 7000 மிஷனரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதிரி எனக்கு இல்லை ஐயா. இல்லை 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 என்றுதான் சொல்றது. ஆனால் அப்படிப்பட்ட இல்லை இல்லை என்று சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். நான் பிசாசை பார்த்து சொல்லுவேன், நீ சொல்லுவதெல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, இயேசு என்கிற நாமம் இருக்கிறது ஐயா. இயேசு என்னிடத்தில் இருக்கிறார். இன்னும் பாருங்க, நான் அப்பொழுதெல்லாம் நான் சொல்கிற ஒரு ஜெபம், நீ சொல்கிற பணம் இல்லை, ஞானம் இல்லை, வரங்கள் இல்லை, அபிஷேகம் இல்லை, வல்லம் இல்லை, அநேக பணக்கார ஸ்பான்சர்ஸ் இல்லை, மிஷனரி ஸ்பான்சர் இல்லை, வில்லேஜஸ் ஸ்பான்சர் இல்லை, ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், என் கூட ஏசு இருக்காருன்னு சொல்கிறேங்க. தேவனுடைய பிள்ளைகளை இப்பொழுது நீங்களும் செய்து பாருங்கள் ஐயா. என்னை சுற்றிலும் எல்லாவற்றையும் நெருக்கப்படும் போது, இல்லாததை சொல்லி சொல்லி பிசாசு என்னை குற்றப்படுத்தும் போது நான் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு காரியம், என் கூட ஏசப்பா இருக்கார்ல. நான் சிறுபிள்ளை போல கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை சிறுபிள்ளை போல நான் நம்புகிறேங்க. நான் வலதுபுறத்திலே திரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, சொல்லுகிறேன் ஐயா. நான் சொல்லும்போது என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எத்தனை பெரிய தேவைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய மீசம் முளைச்ச பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ பெரிய தாத்தா, நான் 90 வயசா யாராக இருந்தாலும் என்னங்க, ஏசப்பா பார்வையில் நீங்கள் சின்ன பிள்ளை தாங்க. அவர் உங்களை சின்ன பிள்ளையாக தான் பார்க்குறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சின்ன பிள்ளை போல என்னை நம்பு, சின்ன பிள்ளையோடைய வாக்கு தத்தத்தை நம்பு, சிறு பிள்ளை போல என் மேலே அன்பு வை ஆண்டு சொல்லுகிறார். சிறு பிள்ளை போல உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் விரும்புகிற அற்புதம் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சிறு பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, ஆகார் தோளில் அமர்ந்த இஸ்மவேல் என்ற சிறுபிள்ளையை போல நாங்கள் மாறட்டும். பிள்ளையின் சத்தத்தின் ஆண்டவர் கேட்டார். பிள்ளை ஒரு வனாந்தரத்தில் ஜெபிக்கல, ஆராதிக்கல, அந்நிய பாஷை பேசல, அழுத போது அழுத இடத்திற்கே வந்து வாக்கு தத்தம் கொடுத்தீரே, ஒரு துறவை காண்பித்து கொடுத்தீரே அப்பா. இந்த செய்தியை கேட்கிற அநேகர் கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறது என்று தெரியாமல் நிற்கிறார்கள். அவளுடைய கண்ணீரை கண்டு ஒரு அற்புதத்தை இப்பொழுதே செய்வீராக. ஈசாக்கை போன்றவர்கள் மாறட்டும். தன் தகப்பன் ஆபிரகாமினை அழைக்கிறார், அவன் செல்லுகிறான், கேள்வி கேட்கவில்லையே. ஐயோ, அப்படிப்பட்ட அன்பு நாங்கள் உம்மீது வைக்கட்டும். சிறுபிள்ளை போன்று தகப்பனாகி ஏசப்பா உங்க மேலே நாங்கள் வைக்கட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வைக்கட்டும் ஆண்டவரை. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இந்த வருஷம் ஒரு அற்புதத்தின் ஆண்டாக இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். எந்த அற்புதம் வேண்டும் என்று இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக. என் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. வியாதிகள் சுகமடையட்டும், குழந்தை பாக்கி உண்டாவதாக, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, பிசினஸ் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்கள் விரும்புகிற அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே,
ஆமென். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சாட்சியை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்னையும் ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் இப்போ நான் முழு நேர மிஷனரியாக இருக்கேன். என்னுடைய பேர் பொன்மணி. நான் இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ரிக்கில் வேலை பார்த்தேன். ஆயில் ரிக்கு, ஈரான்கிற கண்ட்ரியில் ஆஃப் ஷோரில் ட்ரில் ஷிப்பில் நான் ரிக் மெக்கானிக்காக இருந்தேன். நாட்கள் சூப்பராக போச்சு. அங்கே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்ல ஹையஸ்ட் பெய்டு சேலரி. அதாவது ரிக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு 4th ஹையஸ்ட் பெய்டு சேலரி அங்கே ரிக்கில் இருக்குது. நல்லா வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு படிப்படியாக நீ ஒரு 4-5 வருஷத்தில் நீங்கள் ஒரு 28 நாளைக்கு 15 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். லீவுக்கு வரும்போது ஒரு நாள் நம்ம டேவிட் கணேசன் அண்ணன் வா நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க. எனக்கு கார் டிரைவ் பண்ணுறதுனா ரொம்ப பேஷன். நான் கார் டிரைவ் பண்ணி அண்ணனை போய் மீட்டிங்கில் விடுவேன், திரும்ப வருவேன். இப்படியே நாட்கள் போச்சு. அந்த 28 நாளில் ஒரு நாள் போகும்போது அங்கே ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்களுக்கு காஸ்பல் சொல்லும். முதல்ல நீங்கள் காஸ்பல் சொல்ல பயந்தீங்கன்னா முதல்ல தாத்தா பாட்டி மாதிரி இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது அந்த ஆடு மேய்க்கிறவர் எங்கிட்ட 1/2 hour என்ன செய்வார்னா அரசியல் பேசுவார். இங்கேயும் பெஞ்சமின் அண்ணன் இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம். அரசியல் பேசுவார். நாங்கள் 1/4 மணி நேரம் அவருக்கு காஸ்பல் சொல்லுவோம். அந்த 1/4 மணி நேரம் சொன்ன காஸ்பலில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகளை வச்சு சண்டே கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்க வீட்டில் போய் நம்ம கேட்டாலே என்ன செய்யலை, பார்ப்போம் தம்பி அப்படிங்கிறாங்க. அந்த விளாண்டுட்டு இருக்க பசங்களெல்லாம் கூட்டி சேர்த்து வச்சு ஒரு நாள் நான் நாளைக்கு வரேன் தம்பி, எல்லா பசங்களையும் நீ என்ன செஞ்சிரு, கூட்டி சேர்த்து வச்சிரு. நான் என்ன செய்வேன், உனக்கு ஒரு பாட்டு சொல்லிக் கொடுப்பேன், ஒரு கதை சொல்லிக் கொடுப்பேன், ஒரு வசனம் சொல்லிக் கொடுப்பேன். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷம் தான். உனக்கு நான் என்னதான் சாக்லேட்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் என்ன செய்யணும், ஓகே அப்படின்ட்டான். ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி 4 மணிக்கு நாங்கள் போகும்போது அதே மாதிரி கூட்டி சேர்த்து வச்சுட்டான். அவனுக்கு அழகாக காஸ்பல் சொல்லி ஒரு பாட்டு கதை சொல்லி ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன். பாருங்க, உண்மையிலே நான் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்குரிய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அப்படி ஒரு சந்தோஷம் என் இருதயத்துக்குள்ள. நான் சொன்னேன், என்ன தெரியுமா சொன்னேன், soul winning is the best yearning than any other yearning in the world. Hallelujah. ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. அன்பு தம்பி, நான் அப்படி செஞ்ச நாட்கள் உண்டு. ஆனால் எனக்குள்ள ஒரு 50-50
திரும்ப நான் ரிக்குக்கு போகலாமா? சம்பாத்தியம் இருக்குல்ல, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நிறைய நான் என்னுடைய பழக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு வச்சுருப்பேன். கிரெடிட் கார்டு என்ன 1 lakh சேலரினா 80,000க்கு கிரெடிட் கார்டில் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். என் சேலரி எல்லாம் 80,000 நாங்கள் என்ன செஞ்சிடும், கிரெடிட் கார்டு வெறும் 20,000 மட்டும் தான் என் கையில் இருக்கும். எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பாரங்கள் இருக்குது. நான் எப்படி ஊழியத்துக்கு வர முடியும்? இப்படி நான் சிந்தித்த நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் வெளியில் ஒரு பைக்கு கழுவிட்டு இருந்தேன், இதே சேப்பலில் வெளியில். இங்கே டேவிட்னே ஒரு செய்தி கொடுக்குறாங்க ஊழியர்களுக்கு. ஊழியத்திற்கு வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி வாலிப தம்பிமார்களுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? லாஸ்ட் சான்ஸ். இந்த தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்தாங்க, லாஸ்ட் சான்ஸ். எனக்கு உள்ளத்தில் பக்குன்னு அடிக்குது. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரவா இல்லை நான் அறிக்கைக்கு போவேன்? வேலையும் ஆயத்தமாக இருக்குது, இங்கேயும் ஊழியமும் ஆயத்தமாக இருக்குது, களம் ஆயத்தமாக இருக்குது. எனக்கு நான் என்ன செய்ய அப்படி சிந்தித்தே இருக்கணும். அப்போ 2 நாள் கழித்து திரும்பவும் அதே மாதிரி நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இங்கே அன்னை ஒரு நாள் செய்தி கொடுத்தாங்க. அதே 2வது நாள் நான் லாஸ்ட் சான்ஸ்ன்னு கேட்ட அடுத்த 2வது நாள் அனதர் சான்ஸ் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்தாங்க. இன்றைக்கி யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், வில்லேஜ் மிஷனரி அனதர் சான்ஸ். என்னால் என்ன பண்ணுறது தெரியல. ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வாய்நாள் அறிக்கைட்டு திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நான் பின்னிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் ஆவியில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் வர்றேன். ஆனால் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இப்படியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் சும்மாவே யார்ட்டையும் நான் ஊழியத்தில் இருக்கேனே சொல்லாமே நான் இருந்தேங்க. இப்படியே இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அடுத்து ஃபுல் டைம் மிஷினரியா, நீ ஒரு முழு நேரம் மிஷினரிடா அப்படின்னு சொல்லி டேவிட் அண்ணனே என்னை அக்செப்ட் பண்ணி எனக்கு மதுரை ரீஜனில் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் அங்கே ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என் மனைவியை குறித்து நான் யோசித்திருக்கலாம், என் பிள்ளைகளை குறித்து நான் யோசித்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி விட்டு எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்றது நம்ம பாடுறது கிடையாது. உங்களை என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி. ஒருவேளை அம்மா அப்பாவை குறித்து நம்ம யோசிக்கலாம். நான் ஆண்டவருக்கென்று 2 பாதம் இருந்துச்சு. நான் ஆண்டவருக்கென்று என்னை அர்ப்பணித்தேன். அவருடைய சமூகத்தில் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு நான் கேட்குறேன், வாட் அபவுட் யூ? உங்களை பற்றி என்ன? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று. நம்ம இந்தியாவில் 100 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. அதுல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாத வீடுகளே இல்லை. எல்லார் வீட்லயும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த இன்டர்நெட்டை எல்லாரும் சரியான முறையில பயன்படுத்துறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை. அதுலயும் சோசியல் மீடியால சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. சோசியல் மீடியால வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஓ மை காட், இப்படின்னு எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு. அதுல எத்தனை பேர் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இல்லவே இல்லை. கண்டிப்பா அதிகமான கெட்ட விஷயங்களுக்கு தான் சோஷியல் மீடியா பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவுக்கு எத்தனையோ பேர் அடிமையா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டுக்கு அடிமையானவங்க 100 கோடி ஜனங்களுக்கும் மேற்பட்டவங்க. ஆனா கிறிஸ்துவின் அடிமைகளாக எத்தனை பேர் இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி ஸ்டோரி சொல்ல போகிறோம். அவர் பேர் டேவிட். அவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். அவங்க குடும்பத்தில் இவ்வளோதான் கஷ்டங்கள்,
எவ்வளோதான் பாரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லேருந்து அவங்களோட வீட்டில் வந்து ஊழியக்காரங்க தங்கிட்டு போகிறதெல்லாம் அந்த டேவிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கவனிச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த டேவிட்டுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றாவே விளையாடுவாங்க, ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்றாவே காலேஜ் போனாங்க. அந்த நிலைமைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனோட வாழ்க்கை சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. டேவிட் ஒரு நாள் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் படித்து முடித்த பிறகு எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? டாக்டர் ஆகிட்டீங்களே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி எல்லாரும் கேட்கும்போது வரிசையாக கேட்டுட்டு இருக்கும்போது டேவிட்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் இந்த லண்டனில் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மைக்கை கொடுத்தாங்க டேவிட்டை. டேவிட் சொன்னாப்புல, நான் மிஷினரி அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொன்னாப்புல. உடனே பக்கத்தில் இருந்த டேவிட்டோட ஃப்ரெண்டுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எங்கே போகிற, நீ எங்கே போய் மிஷினரியாக போகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் நான் அவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்கிறதுக்கு நான் போகிறேன்னு சொன்னாங்களாம். டேவிட்டை பார்த்தோன்னே அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், நீ செத்துட்டேன்னா தூக்கி போடுறதுக்கு 4 பேர் கூட வரமாட்டாங்க, மாம்சத்தை கடிச்சு தின்றவங்க இருக்கிறாங்களே, அந்த தீவை நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு போயிடுவாராம். டேவிட் அவருடைய முடிவை மாற்றிக்கவே இல்லையா. நேராக அவர் அந்த ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனாராம். ஆப்பிரிக்கா தேசத்தில் போய் அவர் ஊழியம் செய்கிறதுக்காக போனார். பயங்கரமான இருண்ட கண்டமாகிய அந்த ஊருக்குள்ளே போகும்போது மனுஷங்களை பார்க்காதவங்கலாம் அந்த ஊரில் இருந்தாங்களாம். அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து, அவங்களுக்கு வியாதியாக இருக்கும்போது, மலேரியா காய்ச்சல் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் சொன்னாங்களாம். இயேசுவை பற்றி சொல்லி மாத்திரை மருந்தாக கொடுத்து சுகப்படுத்தி அவர் ஜீவனுள்ள தேவனை குறித்து எல்லா இடத்துலையும் போய் சொல்ல போனாராம். மலைகளுக்கு போனார், பள்ளத்தாக்குக்குள்ளே போனார், சிங்கங்கள் சுற்றி கொண்டு இருக்கிற இடத்துக்கு போனார். அந்த சிங்கங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுட்டு போயிருமா. அந்த இடத்துல இவர் நினச்சாராம், சிங்கத்தை கொண்டுட்டோம்னா இனிமேல் இந்த சிங்கம் இந்த பக்கம் வராதேன்னு சொல்லிட்டு சிங்கத்தை கொல்றதுக்கு போவாராம். அவர் சிங்கத்தை கொல்ல போகும்போது அவர் கையை அந்த சிங்கம் வந்து கடிச்சு இழுத்து கொண்டு சாப்பிட்டுட்டு போயிருமா. அப்படியே சதை எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு போயிருமா. எல்லாரும் பார்த்தாங்களாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு பார்த்தாங்களாம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்காக ஜீவனே கொடுக்கறதுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தில் ஆயத்தமாகினார். அந்த ஆப்பிரிக்கா தேசம் முழுசும் போய் நற்செய்தியை சொல்லிடணும்னு சொல்லி அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு போனாராம். அவருக்கு நாட்கள் போகுது, வியாதி அவரை பின்தொடருது. அவருக்கு அங்கே இருக்கிற மாத்திரை மருந்து அவருக்கு செட் ஆகலை, அங்கே இருக்கிற கிளைமேட் அவருக்கு செட் ஆகலை. அவருக்கு நிறைய பாதிப்பு வந்துச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்களாம், பேசாமல் ஊருக்கு வந்துருன்னு சொல்லுவாங்களாம். இல்லை, என் பணி இன்னும் முடியலை, நான் என் பணியை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவர் உயிர் போயிடுச்சான். காலையில் அவங்களோட விசுவாசிங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்களாம். ஐயான்னு வந்து கேட்குறாங்களாம். அவர் உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே லண்டன்லேருந்து வருது, இங்கிலாந்துலேருந்து வருது, எல்லா இடத்துலேருந்து இராணுவத்தை அனுப்பி விட்டுட்டாங்க. அவருடைய பாடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, அவருடைய பாடி எடுக்கிறதுக்கு வந்தாங்க. அங்கே உள்ள ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள தலைவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை இவர் இங்கே தான் புதைக்கணும்னு சொன்னாங்க. இல்லை அவர் அங்கே தான் புதைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய குடிமகன் அங்கே தான் அவரை போய் புதைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவர் இருதயத்தை திறந்து பாருங்க, ஆப்பிரிக்கான்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அவருடைய இருதயத்தை கிழிச்சு ஆப்பிரிக்காவோட இருதயத்தை அடக்கம் பண்ணினாங்க. அவருடைய பாடியை இங்கிலாந்தில் போய் அடக்கம் பண்ணாங்க. அங்கே அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு அதில் எழுதியிருந்தாங்க, அவர் பேர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். அவர் இன்னும் ஆப்பிரிக்க தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த அடக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் தேம்பி அழுதுகிட்டு கொண்டு இருந்தாராம். தேம்பி அழுதுகிட்டு இருந்தாராம். என்னப்பா, ஏன் இப்படி அழுகிற? அவனுடைய அண்ணனா? இல்லை. அவனுடைய தம்பியா? இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்லையாம். அழுதுகிட்டே இருந்தான். அந்த பையன் இன்னும் தேம்பி அழுதுகிட்டே இருந்தான். யாருப்பா நீ? எதுக்குப்பா இவ்வளோ நேரம் அழுகிற? எல்லாரும் போயிட்டாங்க பாரு, நீனும் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவன் தேம்பி அழுதான். அவன் தேம்பி அழுதுட்டு அவன் ஒரு வார்த்தை சொன்னான்னா, இவன் என் கூட படித்தவன், இவன் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது உன்னை தூக்கி போடுறதுக்கு 4 பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படி போய்கிட்டு இருக்கு. என்கிட்ட சொத்து இருக்குது, பணம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெருசாக நான் காசு வச்சுருக்கேன். ஆனால் என்னை தூக்கி போட 4 பேர் வரமாட்டாங்களேன்ட்டு நான் அழுது கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அழுதானா. இதே போல் நம்மளோட வாழ்க்கையில் மிஷினரியாக பிரயாணப்படணும்னு சொல்லி
உங்களுடைய இருதயத்தில் ஒரு சிந்தையை நீங்கள் எடுங்க. தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்து கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.